காங்கிரஸ் நண்பர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. இப்ப ஏன் நானே பேரை சொல்றேன், மாணிக்க தாகூர் இருக்காரு, ஜோதிமணிலாம் அவங்க எம்பி ஆகிட்டாங்க. அதனால இந்த வர எம்எல்ஏ ஆனாங்கன்னு சொல்லி அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்த வீட்டுக்கு சீட்டே கொடுக்க கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நம்ம உணர்வோட நாம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது. தலைவர் டெல்லியில நிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின், இரண்டாவது மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், நாங்க 3 பேர் மெயினா இந்த இந்தியா கூட்டணியை காப்பாத்திருக்கோம். ஆனா இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம எப்பயுமே இருமொழி கொள்கை தான் நம்மளுக்கு உண்டு, அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. இப்ப கூட ஒன்றிய அரசு நம்மளுக்கு 2000 கோடி ரூபாய் தர வேண்டியது இருக்கு, தரல. அந்த தர்மேந்திர பிரபுன்னு ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு, நீங்க ஒத்துக்க 10,000 கோடி கூட தரணும்னாரு. நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் சொன்னார் தலைவர், 10,000 கோடி வேணாம், இந்தி வேணாம், எங்கள் தமிழ் தான் வேணும்னு ஒருத்தர தீர்மானம் போட்டு நிறைவேற்றலாம். அதை பத்தி இல்ல, நான் கூட உங்களுக்கு நல்லா சொல்றேன். ஒரு கவர்னர் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு அதாவது கொஞ்சம் அறிவு வேணும் ஒருத்தருக்கு.